சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எடுத்த முடிவு சரியா தவறா என்று தானே ஒவ்வொரு நாளும் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டதால் என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் என்னை வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் இப்பொழுது தன்னந்தனியாக மரமாய் நிற்கின்றேன். எனக்கென யாருமே இல்லை. சாயப்பா, நீங்களாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்பா என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய். அப்பா, நான் சொல்வதை முழுமையாக கேள். உன் மனதிற்குள் ஒரு விஷயம் இம்முடிவை நாம் எடுத்தால்தான் பிற்காலத்தில் நாம் நன்றாக இருக்க முடியும் என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுதான் அந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய். பின்பு அதில் குழம்ப என்ன இருக்கின்றது? நீ தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உண்மை உழைப்பு விழுவதால் நீயும் குழம்பி விடாதே. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்துவிட்டுதான் நீ அந்த முடிவை எடுத்தாய். பின்பு அதில் ஏன் இவ்வளவு மாற்றம், இவ்வளவு மனச்சிக்கல் உனக்குள் ஏற்படுகின்றது? உன் மனதை இருவேறு திசைகளில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எதையாவது ஒன்றை மட்டும் யோசி. ஒன்றை நீ முடிவு எடுத்துவிட்டால் அதில் நீ உறுதியாக நிற்க வேண்டும். அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், நான் செய்தது தவறா என்று நீயே பின்னோக்கி வந்தால் உன்னுடைய முடிவை சரி செய்வது யார்? நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அது எல்லா விதத்திலும் சரியாக அமையாது. நீ எடுத்த முடிவு சரியானதுதான். நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சஞ்சலம் இல்லாமல் நிம்மதியாக இரு. படகு சுற்றி இருக்கும் தண்ணீரால் ஒரு நாளும் மூழ்குவதில்லை. அதனுள் வரும் தண்ணீரால் தான் மூழ்கின்றது. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை உன்னுள் கொண்டு செல்லாதே. அவை உன்னை மூழ்கடித்து விடும். உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி தவித்து கொண்டிருக்கின்றாய். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பாற்றுவேன். நீ கவலையின்றி இரு. யாரிடமும் நீ விளக்கம் அளிக்க வேண்டாம். விளக்கமளித்து உன்னுடைய அன்பை வாங்கவும் கூடாது. உன்னுடைய அன்பை கொடுக்கவும் கூடாது. நீ நினைத்ததை அடைய முயற்சித்தாலே நிறைவேறாத கனவுகளை கூட வென்று காட்டலாம். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா நினைவுகளிலும் முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடத்தி தருவேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.